பார்க்க போகிறது நானே சொல்லி ஸோ அதுக்குரிய அப்பாரட்டஸ் என்னென்னா பவர் சப்ளை, வோல்ட்மீட்டர், பிரெட் போர்ட், நேண்ட் கைட்டு, நேண்ட் ஐசி, ஸோ வயர்ஸ் யூஸ் பண்ணி நாட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐசியை வந்து பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த சர்க்யூட் படி பார்த்தீங்கன்னா 1 ஷார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 1 ஷார்ட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் 3 வந்து டைரெக்டாக வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவ் கொடுத்துடணும். இப்போ வோல்ட்மீட்டரோட நெகட்டிவையும் பவர் சப்ளை நெகட்டிவும் டேரெக்டாக கூட கொடுக்குறதுனால கொடுக்கலாம், இல்லை ஐசி மூலியமாக கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இனி நம்ம இப்போ 1, 2லேருந்து ஏதாச்சும் ஒரு பின்னில் சொருகி நம்ம அவுட்புட் பார்க்கலாம். பவர் சப்ளையோட பாசிட்டிவை வந்து 14ல் சொருகிக்கிறோம். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். பவர் சப்ளை இப்போ 5 வோல்ட் வச்சுருக்கோம். இப்போ வோல்ட்மீட்டரில் 5 வச்சா இப்போ 0 காமிக்குது. 5 வோல்ட்டில் வச்சுக்கிறதால அதை 5 வச்சா இப்போ 0 காமிக்குது. இப்போ 0 வச்சா 5 காமிக்குது. நேண்ட் யூஸ் பண்ணி நாட் பண்ணுறது அவ்வளோதான். இப்போ நேண்ட் யூஸ் பண்ணி ஆன் பண்ணுவோம். ஸோ இதுதான் அதோட சர்க்யூட். ஸோ இப்போ 4ம் 5ம், ஸோ 4க்கு ஒரு வயரும் 5க்கு ஒரு வயரும் கொடுக்கணும். இப்போ இது 2 வச்சு நம்ம அவுட்புட் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே 1, 2 ஷார்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 1, 2 ஷார்ட் பண்ணதால் இப்போ இந்த 6 வந்து 1 கூடியில் 2 கூடியும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2யும் 6யும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 வந்து என்னென்னா வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவ். ஸோ அதை வந்து 3 கொடுக்கணும். இப்போ பவர் சப்ளை செக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 0 0 வச்சா 0, 1 0 வச்சா 0, 0 1 வச்சா 0, 1 1 வச்சா மட்டும் 5 வோல்ட் காமிக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணி 6 சர்க்யூட்டை பார்க்கணும். இப்போ 4, 5 ஃபஸ்ட் ஷார்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் 9, 10 ஷார்ட் பண்ணணும். இப்போ 4, 5 சேர்த்து 10 இன்புட்டை அதில் 4 இல்லாட்டி 5லேருந்து ஒரு வயர் எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் 9, 10 கனெக்ட் பண்ணணும். அதுலேருந்து ஒரு வயர் எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் 6, 1 ஷார்ட் பண்ணணும். 6, 1 ஷார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 8, 2 ஷார்ட் பண்ணணும். 8, 2 இப்போ ஷார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 3 வந்து வோல்ட்மீட்டர் பாசிட்டிவ்க்கு கொடுத்துடணும். இப்போ அவுட்புட் பார்க்கணும். 0 0 வச்சா 0, அதுக்கப்புறம் 0 1, 0 1 வச்சா 5, அப்புறம் 1 0 5, அதுக்கப்புறம் 1 1 வச்சாலும் 5 காமிக்குது. இப்போ ஆர்கேட் பண்ணிட்டோம். அதில் வந்து என்ன சொல்கிறது, ஆர்கேட்டுக்கு ஈஸி தான். ஆர்கேட் மாடிக்கலாம். அதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இப்போ ஆர்கேட்டுக்கும் ஆர்கேட்டுக்கு ஒரு சின்ன சேஞ்சுன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த பாசிட்டிவ் மட்டும் கழட்டி விட்டால் போதும். வோல்ட்மீட்டர் பாசிட்டிவ் மட்டும் கழட்டி விட்டுட்டு அங்கே சர்க்யூட்டை பாருங்கள். 12யும் 13யும் ஷார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 12யும் 13யும் மட்டும். அப்போ 3 வந்து எதுக்காச்சும் ஒன்று கொடுத்துக்கலாமா? இப்போ 11 வந்து வோல்ட்மீட்டர் பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வோல்ட்மீட்டரில் இப்போ 0 0 வச்சா 5 காமிக்குது. 0 1 வச்சா 0. இப்போ 1 0 1 0 வச்சா 0 காமிக்குது. வோல்ட்மீட்டர் காமிக்குது. இப்போ 1 1 1 1 வச்சாலும் 0 தான் காமிக்குது. அவ்வளோதான். இப்போ நான் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கேட் ஸோ இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு 1யும் 4யும் ஷார்ட் பண்ணிக்கிறோம். பண்ணியாச்சு. செகண்டு 2யும் 10யும் ஷார்ட் பண்ணிக்கிறோம். 2யும் 10யும் ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ 5யும் 9யும் ஷார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 5யும் 9யும் ஷார்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ இந்த 3 வந்து 5க்கும் இல்லாட்டி 9க்கும் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 6யும் 12யும் ஷார்ட் பண்ணிக்கிறோம். பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 8யும் 13யும் ஷார்ட் பண்ணணும். இப்போ இந்த 11 என்ன பண்ணணும்னா வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவ் கொடுக்கணும். இப்போ அவுட்புட் பார்க்குறதுக்கு 1யும் 4யும் ஷார்ட் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு வயர் எடுத்துக்கிறோம். இப்போ 2யும் 10யும் ஷார்ட் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு வயர் எடுத்துக்கிறோம். ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவுட்புட் பார்த்துக்கணும். 0 0 வச்சா 0 தான் காமிக்குது. இப்போ 0 1, ஸோ 3 பாயிண்ட் சம்திங் காமிக்குது. இப்போ 1 0 3 பாயிண்ட் சம்திங் காமிக்குது. இப்போ 1 1 வச்சு பார்க்கலாம். 0 காமிக்குது. ஸோ அவ்வளோதான் எக்ஸாக்ட். தேங்க்யூ.